தந்தை பெரியாருக்கும் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களுக்கும் அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் பல்வேறு முரண்கள் இருந்தாலும் கூட அந்த ரெண்டு பேருக்கு இடையே நல்ல புரிதலும் நட்பும் இருந்தது. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். 1950 காலங்கள்ல காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த தினத்தன்று பெரியாருக்கு வாழ்த்து சொல்வதற்காக காமராஜர் அவர்கள் நேரடியா போறார். அவர்களை பார்த்த தந்தை பெரியார் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய நீங்க நேரடியா வரணுமா அப்படின்ற செய்தியை சொல்லி அவர் ஆற தழுவிக்கிறார். அப்ப காமராஜர் அவர்கள் தந்தை பெரியாருக்கு பிறந்த நாள் பரிசா ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த புகைப்படம் ஒன்றை கொடுக்கிறாங்க. அந்த புகைப்படம் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம். அந்த புகைப்படத்துல தந்தை பெரியார் நாற்காலியில் அமர்ந்திருக்க காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாரும் கீழே அவரை சுத்தி அமர்ந்திருப்பாங்க. அந்த புகைப்படத்துல காமராஜர் அவர்களும் தொண்டர்களோட அமர்ந்திருப்பார். இதை பார்த்த பெரியார் அவர்கள் மிக்க மகிழ்ச்சியோட ரசிச்சு பார்ப்பார் அந்த புகைப்படங்களை. அதாவது இன்றைய காலகட்டங்கள்ல கீழ்நிலையிலிருந்து வளர்ச்சி அடையக்கூடிய நபர்கள் தன்னுடைய வளர்ச்சியை எட்டிய உடனேயே பழைய காலங்களை மறந்து விடுவதும் பழைய நினைவுகளை நினைவு கூறுவதற்கு கூட தயக்கம் காட்டக்கூடிய இப்படிப்பட்ட காலங்கள்ல காமராஜர் அவர்கள் தான் முதல்வராக இருக்கும்போது தான் தொண்டராக அமர்ந்திருந்த புகைப்படத்தை கொடுத்தது உண்மையிலே பாராட்டிற்குரியதா பார்க்கப்படுது. காமராஜர் அவர்களுடைய இந்த செயல் என்பது அவர் பெரியார் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையையும் அது மட்டும் இல்லாம காமராஜர் அவர்களுடைய பெருந்தன்மையையும் உணர்த்தக்கூடியதா இருக்குங்க.